வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினசரி காலை 6 மணி அளவில் நமது சேனலில் வெளிவருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. தற்பொழுதைய முக்கிய வானிலை நிலவரம்: வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல்ல ஏற்பட்டிருக்கின்ற நிகழ்வுகளின் காரணமாக தமிழகம், இலங்கையில இன்று முதல் மழையின் வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஏற்கனவே கடந்த ஒரு நாட்களாகவே தமிழகத்தின் கேரளத்தை ஒட்டிய பகுதிகளில் பரவலாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பரவலாக மழையும் பெய்திருக்கின்றது. தமிழகத்தில் வட மாவட்டங்களிலுமே பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய மழையும் பெய்திருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் பல்வேறு இடங்களில் மழையின் வாய்ப்புகள் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். இன்று மழையின் வாய்ப்புகள் எப்படி இருக்கும், அடுத்தடுத்த நாட்களின் வானிலை நிலவரங்களை இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்க போகின்றோம். இன்றைய தினம் பிற்பகல் 1 மணி அளவில் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா ஒட்டிய பகுதிகளில் பரவலாக மழை எதிர்பார்க்கின்றோம். இலங்கையில கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு, மத்திய மாகாணம், ஊவா மாகாணம், சபரகமுவா மாகாணங்கள், வட மத்திய மாகாண பகுதிகள் வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம். தற்பொழுது மிகவும் முக்கியமான வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை பசிபிக் கடலில் ஏற்பட்டிருக்கின்ற எல் நினோ விளைவு உலகளாவிய வானிலையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள்ல வரலாறு காணாத வெப்பம் பதிவாகி வருகின்றது. ஏறத்தாழ 10,000த்திற்கும் மேலான நண்பர்கள் ஐரோப்பிய நாடுகள், முக்கியமாக ஜெர்மனி போன்ற நாடுகள் மத்தியில மிகவும் தீவிரமான வெப்பத்தின் காரணமாக 10,000த்திற்கும் மேலான உயிர்கள் பலியாகி இருக்கின்றது. மிகவும் வேதனை தரக்கூடிய ஒரு தகவல். இவைகளெல்லாம் உலகத்தின் அழிவுக்கு ஒரு அறிகுறியாகவே நாம் பார்க்கின்றோம். கடைசி காலம் இந்த உலகத்திற்கு நாம் பார்க்க முடிகின்றது. அந்த அளவுக்கு கடுமையாக மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றது. தொடர்ந்து இன்றைய தினம் பிற்பகல் 3 மணி தமிழகத்தின் வட மாவட்டங்கள், வடகடலோரம், டெல்டா, தென் மாவட்டங்கள், இலங்கையின் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு பரவலாக அநேக இடங்களில் மழை இருக்கும். மாலை தொடர்ந்து 4 மணி 5 மணி அளவிலும் இந்த மழை தமிழகத்தின் வட மாவட்டங்கள், வடகடலோரம், டெல்டா, வட உள் மாவட்டங்கள் பரவலாக அநேக இடங்களில் மழை இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள், திருச்சி, கரூர் மற்றும் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள் பரவலாக அநேக இடங்கள் தீவிரம் மழை காட்டும். அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இந்த மழை இருக்கும். இலங்கையை பொறுத்தவரை கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு மாகாணங்கள்ல தொடர்ந்து மழை இருக்கும். ஒரு நல்ல மழைக்கு வாய்ப்புகள் தொடர்ந்து இந்த நாளிலிருந்து பார்க்கின்றோம். நீங்கள் தமிழகம், இலங்கையிலிருந்து பார்த்து வந்தீர்களானால் உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் தொடர்ந்து இந்த வீடியோவில் இருக்கின்றது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தாலே உங்களுக்கான வானிலை நிலவரங்களை நீங்கள் துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். தினசரி காலை 6 மணி அளவில் நமது சேனலில் வெளிவருகின்ற தகவல்களை முழுவதுமாக பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு நம்முடைய சேனலை அறிமுகப்படுத்தினீர்கள். தொடர்ந்து பாருங்கள். அடுத்த 24 மணி நேரத்திற்கான தகவலை பார்த்தோம். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களின் வானிலை நிலவரங்களை சுருக்கமாக இந்த வீடியோவில் கொடுக்கின்றேன். நாளை தினம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 1 மணியிலிருந்து தமிழகத்தின் வட மாவட்டங்கள், வடகடலோரம், குறிப்பாக மாலை வேளைகளில் தமிழகத்தின் வட மாவட்டங்கள் மிகவும் தீவிரமான மழை இருக்கும். பள்ளி முடிந்து மாணவர்கள் வீட்டுக்கு செல்லுகின்ற நேரங்கள், பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள், மாணவர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி அளவில். குறிப்பாக வேலூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்கள், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்கள் மிகவும் முக்கியமாக வேலூர் மாவட்டத்தின் பகுதியில், காஞ்சிபுரம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தின் பகுதிகளில் மிகவும் தீவிரமான மழை, வெளுக்கும் மழையாக இருக்கும். சுழன்று சுற்றி அடிக்கக்கூடிய சூறைக்காற்று மழையாக இது இருக்கக்கூடும். பகலில வெயில், மாலை இரவு நேரங்களில் மழை. இதுதான் தற்பொழுது நாம் முக்கியமாக தகவலாக பார்க்கிறோம். மிகவும் முக்கிய தகவலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். செவ்வாய்க்கிழமை மாலை நேரங்களில் தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மற்றும் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்கள் மிகவும் தீவிரமான மழை கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக அரக்கோணம், ராணிப்பேட்டை மாவட்டம், அரக்கோணம், காஞ்சிபுரம், தாம்பரம், சென்னை மாவட்டத்தின் முக்கிய பகுதிகள்,
மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தின் அநேக இடங்கள், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் மாவட்டம், பூந்தமல்லி, ஆவடி, தக்கோலம், திருவள்ளூர் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகள் பரவலாக கனமழை கொட்டி மிக கனமழையாகவும் அதி கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது போன்ற ஒரு செயற்கைக்கோள் வரைபடம் மிகவும் நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் இது போன்ற ஒரு மழையின் வாய்ப்பை நமக்கு காட்டுகின்றது. ஆனால் எதிர்பார்க்காத நேரங்களில் அநேக நாட்கள் நாம் மழையை பார்த்து வருகின்றோம். ஆனால் செயற்கைக்கோள் இந்த அளவிற்கு தீவிரமாக காட்டி கொண்டிருக்கும் தகவலை உண்மையாகவே இது மழையாக நமக்கு பொழியுமானால் எப்படிப்பட்ட ஒரு பெரிய மழையாக இது இருக்க போகின்றது என்று நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆச்சரியமும் ஆவலும் தான் நம்மளுக்கு இருக்கின்றது. அந்த அளவிற்கு வியப்பூட்டக்கூடிய மழை இருக்குமா? செயற்கைக்கோள் காட்டுகின்ற தகவல் எப்படி இருக்கின்றதே, நாம் அப்படி நடக்குமா என்பது மிகவும் ஒரு ஆச்சரியமாகவும் ஆவலாகவும் நமக்கு இருக்கின்றது. ஸோ பொறுத்திருந்து நாம் பார்க்க வேண்டும். அடுத்தடுத்த நாட்கள் தமிழகம், இலங்கைக்கு மழை வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்கள், வேலூர், திருப்பத்தூர் வரைக்கும் பரவலாக தொடர்ந்து தினமுமே மாலை நேரங்கள் நாம் பார்க்கின்றோம். தமிழகத்தின் அநேக இடங்கள், இலங்கையிலுமே மேற்கு வடமேற்கில் தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் மழையை நாம் பார்த்து முடிகின்றது. செயற்கைக்கோள் காட்டுகின்ற தகவல் மூலமாக ஒரு பாதுகாப்பு முன் எச்சரிக்கையாகத்தான் இந்த தகவலை கொடுத்து வருகின்றோம். இது உங்களுக்கான தகவலாக நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கின்றதை நம்புகின்றேன். தொடர்ந்து இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்திடுங்கள். நம்முடைய சேனல் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளது இருக்கின்றது என்பதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்திடுங்கள். நிச்சயம் இது போன்ற அடுத்தடுத்த நாட்களின் தகவல் மூலமாக உங்களோடு இணைகின்றேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.